பாருங்கள், இதெல்லாம் மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளிக்கு காய் பறிக்கிறேன் நான் இப்போது குழம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ காய் பறித்து வச்சுருக்கேன். நான் முதல் வருஷம் மட்டும்தான் ஒரு 20 ரூபாய்க்கு விதை வாங்கி வந்து போட்டேன். அது என்னென்ன நிறையா இந்த பழங்களே இந்த பாருங்கள், இந்த பழங்கள்லாம் வந்து இதில் கூடையில் கொட்டிடும். அது கொட்டினோடனே அது அடுத்த வருஷத்துக்கு அது முளைச்சிடும். நிறைய வீட்டுக்கு தேவையான காய் பழம் கீரை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இதில் நிறைய முளைச்சிடும். அதே தானாகவே முளைக்கும். நான் விதையே போட மாட்டேன். முதல் வருஷம் ஆரம்பிக்க சொல்ல மட்டும்தான் விதை போட்டேன். அப்புறம் நான் விதையே போடுறது கிடையாது. அதே தானாக அதுமாரி பேக்குங்களை கொட்டி பாருங்கள். இதுமாரி பேக்கில் நம்ம போட்டோம்னாக்கா அந்த பழத்தை பெருசு அது அடுத்த வருஷத்துக்கு நல்லா முளைச்சி வந்துடும். நம்ம வந்து விதையே வாங்க வேண்டியதில்லை. நம்ம விதையை பிடிச்சி வச்சோம் போட மாட்டேன். இப்படி கொட்டுறது தான். இந்தமாரி பேக்குங்களை கொட்டிடுச்சுனாக்கா அது வந்து அடுத்த வருஷத்துக்கு அது அப்படியே முளைச்சிடும். நிறைய கீரை ஆகிடும். இதுமாரி நான் காய் நிறைய பறித்து வச்சுருவேன். பாருங்கள் அவ்வளோண்டு ஒரு ஆழத்துக்கு மேலே இருக்கும். இந்தமாரி நீங்களாம் மாடியில் 2 செடியாவது வைங்க. மணத்தக்காளி கீரை நல்லா வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது. இயற்கையான கீரையாக சாப்பிட்லாம். பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது காய். கொத்து கொத்தாக அந்த காய்களை பறித்து பூண்டு நிறைய உரிச்சி போட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி நான் குழம்பு வைப்பேன். இது சூப்பராக இருக்கும். வெத்த குழம்பு மாரி இருக்கும். நம்ம சுண்டைக்காய் வெத்தலை வெத்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அது போல் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா. இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் பழத்தை சாப்பிட்டுமே தான் காய் பறிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பழம். இந்த மணத்தக்காளி கீரை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வீட்டுக்கு தேவையான காய் கீரை நல்லா பழமும் சாப்பிட்லாம். இப்பெல்லாம் கிடைக்கும். இந்த மணத்தக்காளி கீரையில் நல்லா சத்து உள்ளது. வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது. இதுமாரி நீங்களாம் வைங்க செடி. ஒரு கட்டு கீரை அரைக்கீரை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அரைக்கீரை. இதெல்லாம் அரைக்கீரை. இந்த அரைக்கீரைலாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இது பக்கத்துலேயே கனகாம்பரம் செடி நல்லா பூத்துருக்கு. அரைக்கீரைலாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா மண்ணை குத்தி நல்லா காய விட்டுடணும். ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் இல்லைனா கூட 2-3 நாள் காய்ஞ்சால் கூட போதும். இப்போ வெயில் சீசன் தான். நல்லா 3 நாள் காய்ஞ்சாலுமே மண் நல்லா காய்ஞ்சிடும். கொத்தி விட்டுடுங்க. திருப்பி மறுபடியும் நம்ம என்ன கீரை தேவையோ அந்த கீரை வரைச்சிடலாம். வீட்டுக்கு தேவையான கீரை காயெல்லாம் கிடச்சிடுது. இது போல் நீங்களாம் பயிர் வைங்க. மேலே மாடியில் பயிர் வச்சு இயற்கையான பொருளாக சாப்பிடுங்க. பாருங்க ஒரு கட்டு கீரை காய். ஒரு கட்டு கீரை பாருங்க. கீரை பிடிங்கிட்டு இந்தமாரி நம்ம கொத்தி விட்டுடணும். மண் கலாரி விட்டுவிட்டா தான் மண் காயும். சாறு வளர்க்கீரை இது இல்லாமல் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி இது பாருங்க. மேல் கொத்தி விட்டோம்னாக்கா இந்தமாரி கொத்தி விட்டு நல்லா கலரி விட்டுடணும். எல்லாம் தக்காளி செடி எல்லாம் இப்போ வேணாம். அதுதான் அப்படின்னு போட்டேன். இது 2-3 நாளைக்கு காய்ஞ்சதுன்னா நம்ம கீரை வரைச்சோம்னா நல்லா வரும். பாருங்கள் இது சாமந்தி எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சள் சாமந்தி சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி ஒரு பூ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா இதை
பூச்சி வராதுன்னுவாங்க இது நட்டாக்கா. ஆனால் செடிகளை பூச்சி தான் வருது. நானே என்னென்னமோ கண்ட்ரோல் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இந்த குட்டி குட்டின்ட்டு கொசு மாரி இருக்குது ஒரு பூச்சி. இந்த கத்திரி செடிங்கள்லாம் வச்சு அப்படியே உக்காந்து அப்படியே ஒரு மாதிரி செடிங்க அப்படியே சிட்டம் கட்டின மாரி ஆகிடுது அந்த பூச்சியால். இந்த அதுக்கு தான் இந்த சாமந்தி ஒன்று ஒன்று வைக்கிறேன். இந்த சாமந்தி நடுவில் இருக்குது. அப்போ கூட பார்த்தாக்கா பூச்செடி, அந்த பூச்சி தான் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அந்த கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அது என்ன, நான் வேப்ப எண்ணெய் தான் அடிச்சுன்னு இருக்கேன். அப்போ கூட கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இதுக்கு வேறு என்ன அடித்தாக்கா கண்ட்ரோல் ஆகும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதுபோல் நானும் செய்கிறேன். வணக்கம். 2 கட்டை அரைக்கீரை, இந்த 2 கட்டை மணத்தக்காளி கீரை, இது கத்திரிக்காய், கொஞ்சோண்டு அவரைக்காய் மட்டும் கிடச்சிது, இதில் அவரைக்காய். இது மணத்தக்காளி காய் 2 காய்க்கு இருக்கும். நம்ம தயிர் போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கணும்னா நம்ம எப்போ வேணாலும் வெத்த குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. வணக்கம்.